என் அன்பு குழந்தையே, பொய் சொல்பவர்களும் சந்தர்ப்பவாதிகளும் தொடர்ந்து வெற்றி பெறும் இவ்வுலகில் உண்மையையும் கடவுளையும் தேடி தேடி வருந்திக் கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே, நிலையானது என்று ஒன்றுமே இல்லை. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. ஒவ்வொரு துன்பமும் சோகமும் உன் வாழ்வில் உனக்கான பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. எதிர்பார்ப்பு என்பது மனிதனின் இயல்புதான். ஆனாலும் யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலையை தவிர்த்து விடலாம் என் குழந்தையே. தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை குறைத்துவிடு, சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதை எண்ணி வருந்தும் அளவிற்கு எல்லோர் வாழ்விலும் ஒரு சோகம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையாக பிரகாசிக்க. வாழ்க்கை என்பது நிலாவை போன்றது. அதில் வளர்பிறை தேய்பிறை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும், ஒரு நாள் முழுமையாக வெளிப்படும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னால் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்கள் உன்னை நல்ல வழியில் வழிநடத்தும். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும். நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்தால் வெற்றி என்பது உனக்கு நிச்சயம். இல்லையே, வாழ்க்கை என்பது யுத்தத்தை போன்றது. யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையில் எதிரி மிக அவசியம். எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடு. வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை தைரியமாக கையாளு. என் அன்பு குழந்தையே, சமநிலையை தேடி மனநிலையை பாதிப்பதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து உயர்நிலையை அடைவது உன்னதமானது. எந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம். சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல உன் மனம் இருந்தால் நிச்சயம் அது சாத்தியமே. குழந்தையே, தர்ம வழிகளில் செல்லும் போது எண்ணற்ற துயரங்கள் துக்கங்கள் உன்னை வந்து சேரும். இருப்பினும் அதே பாதையில் தொடர்ந்து செல். இறுதியில் உன்னுடைய தர்மமே வெல்லும். கவலைப்படாதே. விதியில் சதி இருந்தால் அதனை மதிகொண்டு வெல்லலாம். ஆனால் அந்த சதியிலே விதி இருந்தால் கவலைப்படாதே. அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். நீ பயப்படாமல் தைரியமாய் போராடு. என்றும் உன்னுடைய அப்பா உன்னுடனே இருப்பேன். உனக்கான வழித்துணையாய் என்றுமே உன்னுடனே நான் வருவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை காலை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. செல்லமே, அப்பாவின் இந்த வார்த்தைகளை நம்பி நீ இப்பொழுது நிம்மதியாக உறங்கினால் நாளை காலை உனக்கான அந்த விஷயம், நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்னுடைய கை விரல்களை அசைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக என்னால் மாற்ற முடியும். உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது எல்லாமே நீ நினைத்தபடி சரியாகவே நடக்கும். இதை உன் அப்பா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். அந்த சரியான நல்ல நேரம் உனக்காக வந்து விட்டது. என் தங்கமே, இதுவரைக்கும் நீ பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் தான் உன் அப்பாவை உனக்காக வேலை செய்ய வைக்கிறது. நீ எனக்கு கொடுத்த தட்சணையை நான் உனக்கு 100 மடங்காக திரும்ப கொடுக்கப் போகிறேன். குழந்தையே, தர்ம செயல்கள் தானம் செய்து உன் அப்பாவை உன்னுடனே வைத்துக் கொள்வாய்தானே? உன் பக்கத்திலே இருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். தான தர்மம் எல்லாம் செய்வதற்கு என்னிடம் வசதி வாய்ப்பில்லை என்கிறாயா? நீ மாறப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. புதிய வாழ்க்கையும் புதிய வசதிகளையும் அனுபவிக்கப் போகிறாய். செல்லமே, நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கப் போகிறேன். என்னுடைய அருமை புரிந்து என்னிடம் நிச்சயமாக ஓடி வரப்போகிறாய்.
குழந்தையே, உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கவில்லை, கேட்ட எந்த விஷயமும் நடக்கவில்லை என்று நித்தமும் கலங்குவது எனக்குத் தெரியும். குழந்தையே, உனக்கான நாள் நீ செய்த நல்ல விஷயங்களும் கர்ம வினைகளையும் பொறுத்துதானே உன்னை வந்து சேரும். யார் யாருக்கு எந்த விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? யார் யார் எல்லாம் நல்ல விஷயங்களை செய்து கர்ம வினைகளை அழித்தார்களோ அந்த வரிசையிலேயே தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும். உனக்கான நாளாக நாளை விடியலில் உனக்கு குறிக்கப்பட்டுள்ளது. குழந்தையே, இத்தனை நாளாக நீ விரும்பி கேட்ட அனைத்து விஷயங்களும் நாளை விடியலில் உனக்காக நிறைவேறப் போகிறது. அது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இருக்கும். இது தெரியாமல் நீ கவலைப்படாதே. தூக்கம் வராமல் தவிக்கின்ற அளவிற்கு இது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் அல்ல. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா. என் அன்பு குழந்தையே, பயம் கொள்ளாதே. சோர்வு, பயம், விரக்தி இவை அனைத்தும் உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள். ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். குழந்தையே, அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏனெனில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பிரச்சனைகளை அறிந்தும் அறியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அது தெரியாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை வழிநடத்துவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் என்னிடம் வந்து துயரங்களுக்கு தீர்வு கேட்டுக் கொண்டிருக்கிறாய். முதலில் துயரங்களைக் கண்டு வலி கொள்ளாமல் இரு. குழந்தையே, அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ என் பிள்ளை. உனக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கர்ம வினைகளை நான் கரைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதில் ஒரு சிறு பகுதிதான். வாழ்வில் நீ சந்திக்கும் தோல்வியை நினைத்து வாழ்க்கையில் நீ தோற்று விட்டாய் என்று எண்ணாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வருத்தப்படாதே, அழாதே என் தங்கமே. தோல்வி வரும்பொழுது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன. உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளத்தான் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் என்று புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. பாம்பு எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது பாம்புதான். சில மனிதர்களை உன் வாழ்வில் அனுமதிப்பதற்கு முன்பு இதை நினைவில் கொள். மனசாட்சி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதும் மனசாட்சி இல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் விதியின் மானங்கெட்ட விளையாட்டு. கலங்காதே குழந்தையே. பசி அடைந்த பின்பு கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பிறகு கிடைக்கும் அன்பும் பயனற்றது. உனக்கான நேரம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.